எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாச பரீட்சை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எனக்கும் சாப்பாட்டு பரீட்சை வராது, சரியா? உங்களுக்கும் எனக்கும் ஓடுகிற பரீட்சை வராது, உங்களுக்கும் எனக்கும் நல்லா ஓய்வெடுத்து தூங்குற பரீட்சை வராது. ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்கு என்ன பரீட்சை தான் வருமா? விசுவாச பரீட்சை நமக்கு வருமா? நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த பரீட்சையே பிடிக்காது. ஏன் ஆண்டவரே சாத்தான் நம்மளை சோதிக்கிறதுக்கு வரணும்? இருக்கிற பிரச்சனையே பத்தாதா, இதுல ஆண்டவரே இந்த விசுவாச பிரச்சனை வேறையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த பிரச்சனையும் எந்த பரீட்சையும் வராதமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கிறது ஒன்னே ஒன்று தான். நீ என்னை தெரிந்து கொண்ட நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் என்ன நீ எந்த அளவுக்கு நம்புற? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு தான் இருக்கிறோம். ஆனா சில வேளையில என்னவா ஆயிருது? அவிவிசுவாசம் என்கிற ஒரு சூழ்நிலை வந்துருது. நம்ம குடும்பத்துல நம்மளுடைய காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு 2 வருஷம் அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போகும் பொழுது இது எங்க நம்மளை விட்டு போக போகுது? எவ்வளவோ ஜெபிச்சிட்டோம், எவ்வளவோ ஊழியக்காரங்கிட்ட போயிட்டோம், எவ்வளவோ ஃபாஸ்டிங்லாம் போட்டாச்சு, ஆனாலும் இதுல இருந்து நான் இன்னமும் வெளியில வரலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ளணும், உங்களை சோதிப்பதற்கு பிசாசானவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டானா? உத்தரவு கேட்டுக்கொண்டானா. இந்த பரீட்சை என்பது, இந்த விசுவாச பரீட்சை என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. எது வரைக்கும் பாஸ்டர் இது இருக்கும்? நம்ம பெட்டிக்கு போகிற வரைக்கும் இருக்கும், நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் இருக்கும்.